டெய்லி நீங்க வீட்ல சாப்பிட்ற சாப்பாட வச்சே வெயிட் குறைக்கலாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 70 கிலோ கிட்ட என்னோட வெயிட் வந்து போயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு படி ஏற முடியாது. பேக் பெயின் வந்துருச்சு. அப்புறம் வந்து எலும்புகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. முட்டிக்கால் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. வெயிட் ஏறுனோனே. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியல. ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே வேர்க்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால என்ன பண்ணேன், நான் வீட்ல இருந்தே நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகளையே கொஞ்சம் மாட்ரேட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அதோட அளவுகள வந்து கம்மி பண்ணிக்கிட்டு, நான் என்னோட வெயிட்ட வந்து கிட்டத்தட்ட 10 கிலோ கம்மி பண்ணியிருக்கேங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இந்த ஃபோட்டோலலாம் பாருங்க, என்னோட ஃபேஸ் வந்து நல்லா பப்ளியா ஆயிட்டுருக்கும். தண்ணி சத்து அதிகமா இருக்கும். பொத பொதன்னு இருக்கும். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 கிலோ போனப்போ எடுத்தது. அப்புறம் படிப்படியா நான் வந்து 2 கிலோ, 5 கிலோ அந்த மாரி குறைக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாயிருச்சு. அப்புறம் ஏற்கனவே இருந்த எனக்கு ஹெல்த் இஷ்யூ எல்லாமே சரியாயிருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நீ பெயின் நல்லா படிப்படியா குறைஞ்சிருச்சு. ஸ்கின் வந்து நீங்க எவ்வளோ தான் வெளியில க்ரீம் போட்டிங்கனாலும், அதுக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காது மக்களே. இது வந்து 100% உண்மை. பேசாம நீங்க வந்து டாக்டர்ட்ட கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க என்ன இன்டேக் எடுத்துக்கிறோம், நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும்போது, நல்லா தண்ணி குடிக்கும்போது, நல்லா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னு நல்லா பளபளப்பா இருக்கும் மக்களே. நம்ம நெனச்ச ட்ரெஸ்ஸ போட்டு அழகா நம்மள அழகுபடுத்திக்கலாம். அப்புறம் என்னோட வெயிட்ட வந்து நான் இப்ப அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்து குறைச்சிருக்கோன்னு. கிட்டத்தட்ட 70 கிலோலாம் தொட்டுருச்சு. 68, 69லாம் போனப்பலாம் எடுக்கல. அதுக்கப்புறம் பாருங்க, இது லைவா எடுத்ததே உங்களுக்கு வந்து காட்டுறேன். 66 பாயிண்ட் சம்திங்கு, அப்புறம் 63.1 அப்புறம் 61 வந்துருச்சு. 66, 63, 61 இப்போ வந்து 60ல வருது என்னோட வெயிட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு 59 சம்திங்கில என்னோட வெயிட்ட வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறமே ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் நானு. 59லேருந்து அப்படியே ஸ்டப்பனா நின்றுச்சு மக்களே. ஏன்னா நம்ம ரொம்ப நாளா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது அப்படியே நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு தான் நான் இந்த 58.55 வந்து லாஸ்ட்டா வந்து ரீச் பண்ணேன் மக்களே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு போனஸ்ன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு பூஸ்டிங்கா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வீட்லேருந்து சாப்பிட்ற அதே சாப்பாட தான் நான் வந்து சாப்பிட்டேன். அளவு கம்மி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். கொஞ்சம் நடந்தேன். இவ்வளோதான். வேற எதுவுமே பண்ணல. இவ்வளவுக்கும் இதோட சேர்த்து காஃபி, டீ மார்னிங் 1, ஈவினிங் 1 குடிச்சிட்டு தான் இருந்தேன் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்களும் மனசு வச்சீங்கன்னா, ஒரு 30 டேஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 60 டேஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பயப்படாம இறங்குங்க. தொடர் முயற்சியா நீங்க பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் நீங்க பார்க்கலாம் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுங்க மக்களே. தேங்க் யூ ஸோ மச் மக்களே.